guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ. நம்ம சேனல்ல இதுவரைக்கும் போஸ்ட் பண்ணாத வீடியோ. சோ ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ட்ரை பண்ண போறேன். சோ என்ன ஏது அப்படின்றதல வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போதான் என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, நான் வந்து யூடியூப்பில் கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருந்தேன். 24 hours சேலஞ்ச் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு கேட்டு நான் வந்து போட்டிருந்தேன். மோஸ்ட்டாக ஒரு 95% வந்து பண்ணுங்க அப்படின்னு வந்து போலில் வந்து ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு என்ன சேலஞ்ச் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் நெக்ஸ்ட் டேவை வந்துட்டு நான் வந்து 24 hours ஃபுட் சேலஞ்ச் பண்ணலாம். லைக் ஒரே கலரில் வந்துட்டு நான் நிறைய யூடியூப்பில் வீடியோலாம் பார்த்தேன். ஸோ அதனால் வந்துட்டு ஒரே கலரில் ஃபுட்லாம் சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நம்மளும் இதையே ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக நான் வந்து கம்யூனிட்டியில் போட்டிருந்தேன் க்ரீன், ரெட், பர்பிள் சொல்லிட்டு. ஸோ எல்லோரும் மோஸ்ட்டாக வந்துட்டு ஒரு 80 சம்திங், நான் ஒரு 3/4 பேர் வந்துட்டு க்ரீன் கலர் கோட் பண்ணியிருந்தீங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம வந்து 24 hours வந்துட்டு க்ரீன் கலர் ஃபுட்டு தான் நம்ம சாப்பிட போகிறோம். ஸோ எங்கிட்ட வந்து இந்த கலர் க்ரீன் தான் இருந்துச்சு. ரொம்ப டார்க் க்ரீன் தேடினேன், கிடைக்கல. அது வந்து லைக் எங்கே இருக்குன்னா என் ஹாஸ்டலில் இருக்குது. நான் வீட்டில் தான் இது வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ என் தங்கச்சியோட ட்ரெஸ்ஸை நான் வந்து கடன் வாங்கி இப்படி போட்டிருக்கேன். ஸோ ரொம்ப லேட் ஆச்சு. என்ன சாப்பிட்றது என்ன யோசிக்கிறதுக்கே வந்து எனக்கு டைம் ஆயிடுச்சு. காலையில் ப்ரிப்பேர் பண்ணுறக்கும் எனக்கு டைம் ஆயிடுச்சு. ஒரு 10-10:30 அந்த போக்கில் தான் நான் சாப்பிட போகிறேன். ஸோ மார்னிங் என்ன சாப்பிட்றேன்றத பாருங்கள். மார்னிங் என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு மில்க்கு, பிஸ்தா மில்க்கு. ஸோ நான் காலையில் அதிகமாக அந்த பால் குடிச்சு, காலையில் எழுந்திரிச்சு இந்த பால் குடிக்கிறது அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். டைரெக்டாக சாப்பாடு தான். ஸோ அதனால் வந்துட்டு இப்போது சேலஞ்சுக்காக நான் வந்து இதை குடிக்க போகிறேன். லைக் எப்படி இருக்கோ எனக்கு தெரில. நான் அதிகமாக பாலும் பிடிக்காது. ஸோ அதனால் கொஞ்சமாக நான் எடுத்திருக்கேன். அண்டு வந்துட்டு பச்சை தோசை, லைக் ஸ்பினாச் தோசை வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ ரெண்டுமே ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். எப்படி இருக்குன்றது நான் வந்து சொல்கிறேன். ஓகே, அடுத்தது நீங்கள் ட்ரை பண்ணலாமா காத்தடிக்குது, ட்ரை பண்ணலாமா வேணாமான்றதையும் நான் சொல்கிறேன். ஸோ குடிச்சிடலாம். ஓகே, இது நான் செய்யலை, பவுடர் விற்றுது. பூஸ்ட் இதெல்லாம் போடுறதுக்கு போல் அந்த பவுடர் மில்க், லைக் எப்படி சொல்கிறது, அந்த பவுடர் இருக்குல்ல, அந்த பவுடர் வாங்கி உள்ளே கொட்டி பச்சை கலர் பால் கொண்டு வந்துட்டேன். நான் நல்ல டார்க் பச்சை வரும்னு நினச்சேன், லைட் பச்சை தான் வந்திருக்கு. இதுக்கு மேலே கொட்டினா குடிக்க முடியாது அப்படின்றதுனால எனக்கு பாலே பிடிக்காது. கஷ்டப்பட்டு இந்த மாதிரி சேலஞ்ச் பண்ணும் போதாவது நான் வந்துட்டு இந்த மாதிரி ஹெல்த்தியாக நான் சாப்பிட ட்ரை பண்ண போகிறேன். ஸோ ஓகே, அண்ட் வந்துட்டு 2 தோசை எடுத்திருக்கேன். எனக்கு இது எப்படி இருக்குன்னு தெரியல, அதனால வந்துட்டு 2 போதும் அப்படின்றதுனால நான் 2 சுட்டு எடுத்திருக்கேன். ஸோ சாப்பிட்டு பார்ப்போம். கடவுளே, பால் குடிச்சிட்டு லைக் நான் பால் சீக்கிரமாக முன்னாடியே குடிச்சிருக்கணும், பட் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணாதனால 2 அட் அ டைமில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றதுனால. நல்லா தான் இருக்கு. நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி தான், ரொம்ப ஈஸி தான். நான் ரெசிபி ஆட் பண்ணியிருக்கேன், அதை பார்த்து ட்ரை பண்ணுங்கள். ஓகே, கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் தொட்டுக்க என்னால் எதுவுமே செய்ய முடியல. இது செய்யறதுக்கே எனக்கு இவ்வளோ லேட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து சாப்பிட்டு முடிச்சிடலாம். தொட்டுக்க இருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும், பட் நம்ம அதையும் பச்சையிலே ரெடி பண்ணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால இதை அப்படியே சாப்பிட்டுக்கலாம். அப்படி
சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஆஃப்டர் உங்களை வந்து நான் வந்து பிரஞ்சில் வந்து நான் மீட் பண்ணுறேன். ஸோ அப்போ நான் என்ன சாப்பிட போகிறேன் அப்படின்றத ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே, நான் வந்து பிரஞ்சுக்கு என்ன எடுத்திருக்கேன்னா கருவேப்பிலை ஜூஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ நான் இப்போ ரீசெண்டாக வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடித்து நான் வந்து இந்த ட்ரிங்க் வந்து நான் எடுத்துகிட்ருக்கேன், லைக் ஹேர் க்ரோத்துக்காக. ஸோ நீங்களும் வேணும் அப்படின்னா நீங்களும் வந்து குடிக்கலாம். கருவேப்பிலை ஜூஸ் லைக் பச்சையாக இருக்குது பாருங்க. என்னென்னா கருவேப்பிலை ஒரு இவ்வளோ எடுத்துகிட்டு கொஞ்சம் இஞ்சி, ஆம்லா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஆம்லா போட்டுக்கலாம். ஃபுல்லாக நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு லைட்டாக ஒரு துளி சால்ட் போட்டு, எனக்கு அல்சர் இருக்குது அப்படின்றதுனால என்னால் காலையில் எடுத்த உடனே நான் இதை வந்து குடிக்க முடியாது. ஸோ அதனால் வந்துட்டு நான் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு லைக் இந்த டைமில் ஒரு 11:30 அந்த போக்கில் நான் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து குடிச்சிட்ருக்கேன். இப்போ கொஞ்சம் நாளாக தான் குடிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ நீங்களும் வந்து ட்ரிங்க் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ குடிச்சிடலாம். இது எப்படி இருக்கணும், என் ஃபேஸ் ரியாக்ஷன் வச்சு வந்து ரொம்ப கசக்குமோ அப்படி இருக்காதீங்க. லைக் இது என்னென்னா இந்த கரும்பு ஜூஸ் இருக்குல்ல, லைக் அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம அதில் வந்து இஞ்சி போட்டிருக்கோம், அதனால் அது அப்படி தான் இருக்கும். மடக்குன்னு குடிச்சிட்டோம்னா பிரச்சனை இல்லை. கீழே வாங்க, கீழே இருக்குல்ல அதெல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணோம், வடிகட்டி குடிச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நம்ம லஞ்சில் பார்ப்போம். இப்போ நான் வந்து ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு நான் என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா ரைஸ் வித் கீரை பொரியல். நான் வந்துட்டு லஞ்சுக்கு என்ன சமைக்கலாம் நிறையா யோசித்தேன். ஆனால் என்னால் நான் செஞ்சேன்னா நான் லஞ்சுக்கு சாப்பிட மாட்டேன், நைட்டு டின்னருக்கு தான் சாப்பிடுவேன். ஸோ அதனால் வந்துட்டு எங்கள் பாட்டி வந்து கீரை பொரியல் செஞ்சு கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம வந்துட்டு இப்போ அதை சாப்பிட போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு ஹாஸ்டல்லாம் போனனால என்னால் கீரையெல்லாம் சாப்பிடவே இல்லை. மோஸ்ட்டாக நான் கீரையே எடுத்துக்கிறது இல்லை. இந்த க்ரீன் கலர் ஃபுட் சேலஞ்ச் அப்படின்றனால காலையிலேருந்து ஒரே கீரை, ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன கலர் வேணும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம அதை வந்து ட்ரை பண்ணுவோம். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது, என்ன சமைக்கிறதையும் என்ன சாப்பிட போகிறோம், அடுத்தது என்ன சாப்பிட்றது, அடுத்தது ஸ்நாக்ஸ்க்கு என்ன சாப்பிட்றது, லைக் அந்த மாதிரி யோசிச்சு சாப்பிட்றோம். ஃபஸ்ட்டில் வந்துட்டு என்ன வீட்டில் செஞ்சு வச்சுருக்காங்களோ அதை சாப்பிடுவோம். இப்போ வந்துட்டு இந்த கலரில் கொண்டு வர்றது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம வந்துட்டு கீரை சாப்பிட போகிறோம். ஓகே, ஆஃப்டர்நூன் நான் வந்து வெற்றிகரமாக கீரை சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ ஈவினிங் என்ன ஸ்நாக்ஸ் சாப்பிட்றேன் அப்படின்றத வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ ஈவினிங் சாப்பிடும் போது உங்களை மீட் பண்ணுறேன். இப்போ நான் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து உட்காந்துருக்கேன். ஸோ எனக்கு என்ன சாப்பிட்றதுன்னு எனக்கு தெரில. ஸோ அதனால் சின்னதாக ஈவினிங் சாப்பிட்ணுமே, எல்லோரும் வந்து சேலஞ்ச் பண்ணும்போது வந்துட்டு ஈவினிங் ஏதோ ஒன்று சாப்பிட்டாங்க. ஸோ அதனால் நம்மளும் ஏதாவது ஒன்று சாப்பிடணுமே அப்படின்றதுக்காக நான் வந்து இந்த லேஸ் பாக்கெட் எடுத்திருக்கேன். ஸோ காலையிலேருந்து ஒரு மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிட்டு ஈவினிங் மட்டும் இதை சாப்பிட்றதா அப்படின்னு யோசிச்சுட்டு வேறு ஏதாவது ட்ரை பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் வேறு வழி இல்லை, என்னால் ஈவினிங்க்கு போய் அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணுற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை. ஸோ அதனால் நான் வந்து இதை சாப்பிட போகிறேன். உள்ளே அந்தளவுக்கு க்ரீனாக இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியாது, பட் க்ரீன் ஷேடில் தான் இருக்குது. நான் இன்வெஸ்டிகேட் பண்ணேன். லைட்டாக க்ரீன் மாதிரி இருக்கும், உங்களுக்கு பார்க்க ஒயிட் மாதிரி தான் இருக்கும், ஆனால் லைட்டாக க்ரீன் மாதிரி இருக்கும். ஆமாம், எனக்கு மோஸ்ட்டாக அந்த க்ரீன் ஃப்ளேவர் பிடிக்காது. ஒரு மாதிரி ஆனியன் அந்த ஃப்ளேவரில் இருக்கும், ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்காது. ஸோ அதனால் எனக்கு இது அவ்வளோ பிடிக்காது லேஸில்.
எனக்கு அந்த ப்ளூ மை ஃபேவரட். நாட்டம் லேஸில் என்ன ஃப்ளேவர்னு கமெண்ட் பண்ணுங்க. கொஞ்சம் ரெண்டு மூணு ஐடியா இருக்கும் என்ன செய்யலான்றது. யோசிச்சுட்டு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். இந்த நைட் என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னா ஸ்பினாச் நூடுல்ஸ். ஸோ அதுதான் நம்ம வந்து சாப்பிட போகிறோம். நான் வந்து நிறைய நைட்டுக்கு வந்து டின்னருக்கு நான் நிறைய பிளான் பண்ணி வச்சுருந்தேன். லைக் ஆலு சப்பாத்தி செய்யலாம், பூரி செய்யலாம், அந்த மாதிரி யோசிச்சுருந்தேன். பட் அதெல்லாம் வேலை அதிகம். அதனால் அண்ட் டேஸ்ட்டும் வந்துட்டு சிமிலராக அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு சரி புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு நான் வந்து இதை ட்ரை பண்ணியிருக்கேன். சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுறேன். என்னால் ரெசிபி எடுக்க முடியல, ஏன்னா இது வருமா வராதா அப்படின்றதுனாலே நான் வந்து ரெசிபி எடுக்கல. நான் வந்து ட்ரை பண்ணலாம், நல்லாயிருக்கும். ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக லைக் வாவ் அப்படிலாம் இருக்காது. ரொம்ப ஹெல்த்தியாக கீரையை அரைச்சி ஊற்றி செஞ்சால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். வேணும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைப்பா என்னால் இதில் சாப்பிட முடியாதுன்னா வேண்டாம், ட்ரை பண்ண வேணாம். நெக்ஸ்ட் டைம் நானே ட்ரை பண்ணுவேனான்னு கேட்டால் டவுட் தான். இதுக்கு ஃபுல்லாக நான் சாப்பிட முடியுமானா நோ, கொஞ்சம் சாப்பிடலாம். அவ்வளோதான் நான் சாப்பிட முடியுது, போதும். வயிறு ஃபுல் ஆகிடுச்சு. கொஞ்சம் இருக்க என் தங்கச்சி சாப்பிடுவான். நெட்டு போட்டு விடுறி இந்த சாப்பிட்டு வரப்பதான் நல்லா தான் இருக்கு. முடி தின்னு சீன் படாது. 24 ஹார்ஸ் சேலஞ்சை இதோட கம்ப்ளீட் பண்ணுறோம். சாப்பிட்டெல்லாம் முடிச்சாச்சு. ஸோ இந்த சேலஞ்ச் உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சா கஷ்டமாக இருந்துச்சான்னு கேட்டால் எனக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஃபுட்டு செய்கிறது கஷ்டம் கிடையாது, க்ரீன்னால எனக்கு ஈஸியாக எல்லாமே கிடச்சிருச்சு. ஒரு கீரை வாங்கி போட்டால் போதும், அரைச்சுட்டுனா எல்லாமே க்ரீன் ஆகிடும். ஸோ கலர் ஈஸியாக இருந்தது, ஆனால் எனக்கு சாப்பிட்றதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நான் கீரைலாம் சாப்பிடுவேன், பட் நான் டைமுக்கு சாப்பிட்ற ஆள் கிடையாது. காலையில் லேட்டாக தான் எழுந்திரிப்பேன், ஆஃப்டர்நூன் தான் சாப்பிடுவேன். ஸோ என்னோட ஷெட்யூலே வேறு மாதிரி இருக்கும். எப்படி சொல்கிறது, இன்றைக்கி ஒரு நாள் ரொம்ப பிளான் பண்ணி என்னோட டேவை நான் வந்து கொண்டு போயிருந்தேன். காலையில், மத்தியானம், ஈவினிங், நடுவில் இந்த ஜூஸ் வேறு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு கஷ்டம் அப்படின்னா அது எனக்கு மட்டும்தான். ஸோ அதனால் வந்துட்டு எப்படியோ சேலஞ்சுக்காக நான் வந்து செஞ்சுட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அண்ட் நெக்ஸ்ட் என்ன வீடியோ பண்ணலாம் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.